2023ல இம்பாக்ட் பிளேயர் ரூல் ஆரம்பிச்சாங்க. அது ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 3 இயர்ஸ்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விராட் கோலி வந்து இம்பாக்ட் சப்பா இன்னைக்கு ஆடினாரு. அது நமக்கு தெரியும், போன மேட்ச் அந்த ஒரு சின்ன இன்ஜுரி, அதனால தான் இன்னைக்கு அது நடந்திருக்கு. அண்ட் புவனேஸ்வர் குமார் அந்த மிட் இன்னிங்ஸ்ல அழகா சொல்லியிருந்தாரு, ஹீஸ் ஏஜிங் லைக் அ ஃபைன் வைன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கேட்டிருந்தாங்க, எப்படி இவ்வளவு இதாயும் நீங்க கன்சிஸ்டன்டா அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்ட கேள்விக்கு, ஐ திங்க் ஐம் ஏஜிங் லைக் அ ஃபைன் வைன் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரி ஹீஸ் டூயிங் எக்ஸ்ட்ராடனரி வெல். இன்னைக்கும் அந்த 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. அண்ட் ரஷீக் சலாம் அவர் மேல நம்பிக்கை வச்சு கொடுத்தாங்க. எக்ஸம்ப்ளரி பவுலிங், 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. அவர் இந்த ஆயுஷ் பதோனி விக்கெட் எடுத்த ஸ்லோவர் ஒன்னா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த அவுட் சைட் லெக்ல போட்ட ஃபுல் டாஸ் பால் ஐடன் மார்க்ரம் எடுத்த விக்கெட்டா இருக்கட்டும், இல்ல அடுத்து கடைசி 2 நெயில் பண்ண யாக்கர்ஸ்ல விழுந்த 2 விக்கெட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் ஃப்ரம் ஹிம். அண்ட் நெவர்தலெஸ் ஹேசில்வுட் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. அவர் எப்பேற்பட்ட ஒரு கிளாஸ் பிளேயர்னு, ஒரு டைட் லென்த் வச்சு பவுல் பண்ணாரு. நல்லா ஹார்ட் லென்த் அடிச்சாரு, சூப்பரா போட்டாரு. அண்ட் என்ன சொல்றது, மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினாரு. அந்த பவர் பிளே அவங்கள வந்து ஸ்கோர் பண்ணவே விடல. தே வேர் நெவர் ஏபிள் டு ஸ்கோர் ரைட் ஃப்ரம் த பால் வென் தே நெவர் காட் கோயிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம பார்த்திருக்கோம், சின்னசாமி வந்து 200+ ஸ்கோரிங் இருக்கிற பிச்சுன்னு பார்த்திருக்கோம். பட் இந்த மாதிரியான ஒரு பிச்சில் கூட நல்லா ஹார்ட் லென்ஸா, நல்லா டைட் லென்ஸ்ல பவுல் பண்ணா நல்லா பண்டில் அவுட் பண்ண முடியுங்கிறத நல்லா காமிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்களும் வந்து பண்டோட இன்ஜுரி ஒரு இன்ஜுரிஸ்கார், அது எந்த அளவுக்கு வேர்ஸா இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிக்கலஸ் பூரன் அவர் சுத்தமா ஃபார்ம்லயே இல்ல. ஓவராலா வந்து ஒரு பேட்டிங் கொலாப்ஸ்னே சொல்லலாம். எல்எஸ்ஜி சைட்ல இருந்து அவங்க கிட்ட மொமெண்டமே இல்ல. அண்ட் லாட் ஆஃப் டிக் மார்க்ஸ் ஃபார் ஆர்சிபின்னு சொல்லலாம். ஐ திங்க் கோகுல் வில் பி வெரி ஹாப்பி. டாப் ஆஃப் த டேபிள்ல போய் ராஜஸ்தானை கீழே இருக்கிட்டு ஜம்முன்னு போய் உட்காந்துட்டீங்க. அதான் கோகுல், மேபி உன்னோட இனிஷியல் தாட்ஸை ஷேர் பண்ண, அப்புறம் மேபி லெட்ஸ் டிஸ்கஸ் ஃபார் த கொஸ்டின்ஸ். கன்சிக்யூட்டிவா ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ கன்சிக்யூட்டிவ் வின் இன் சின்னசுவாமி ஆர்சிபிக்கு. அது வந்து செம்மையா இருந்தது. ஃபீல்டிங் எக்ஸப்ஷனல். நான் ஃபீல்டிங் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சால்ட் வந்து இந்த சீசன்ல வந்துட்டு ஐ திங்க் இஸ் த பெஸ்ட் ஃபீல்டர். இன்னைக்கு அந்த கேட்ச், த பால் வாஸ் டிராப்பிங், அவர் வந்துட்டு அதை மேட் இட் லுக் சோ ஈஸி. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தா டேவிட் வந்து ரன்னிங் பேக் ஓவர் த ஷோல்டர் வர கேச்சஸ்லாம் வந்துட்டு இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட். அண்ட் பால் அப்படியே ஸ்வர்ல் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 கேச்சஸும் வந்துட்டு பிரில்லியண்டா இருந்தது. அண்ட் அவங்களோட இனிஷியல் எல்எஸ்சியோட பேட்டிங்ல வந்துட்டு இவங்க போட்ட அந்த ஒரு அக்யூரசி அண்ட் டிசிப்ளின். 3 overs போட்டார் ஹேசல்வுட். இ போல்ட் ஈவன் த 7th over. அண்ட் ஃபர்ஸ்ட் பால்லேயே நிக்கலஸ் பூரன் தூக்கிட்டாரு. அதுலயே வந்துட்டு அவங்க கேம் ஓவர். பிகாஸ் ஃபர்ஸ்ட் 6 overs 35 லெஸ் தென் 36 நம்ம தான் அடிச்சிருந்தாங்க, லெஸ் தென் 6 runs per over. அந்த இதுல அப்புறம் 6.1லயே வந்துட்டு பூரன் போனதுக்கு அப்புறமே வந்துட்டு தெரிஞ்சிச்சு தட் எல்எஸ்ஜி அவங்க வந்துட்டு ஈவன் 180 வாஸ் அவங்கனால வெரி டிஃபிகல்ட் டு ஸ்கோர் 180. அதுக்கப்புறம் அண்ட் தென் ரஷிக் சலாம்தார் அவரோட டிசிப்ளின். ஏன்னா ஃபுல் லென்த்ல பார்க்கும்போது இவங்க வந்துட்டு 5 wickets எடுத்திருக்காங்க இந்த ஆர்சிபியோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அண்ட் மிடில் ஸ்பின் ஷோக்கு கிருணாலும் சுயேஷ் சர்மாவும் 4 overs கன்சிக்யூட்டிவா போட்டு 8 over முடிச்சிட்டாங்க. திருப்பி ரஷிக் வந்துட்டு 14th ஓவர்ல திருப்பி வந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு போலிங் அட்டாக், கம்ப்ளீட் போலிங் அட்டாக் 5 over தான், 5 bowler தான் யூஸ் பண்ணாங்க. அண்ட் கிருணால் பாண்டியாவும் வந்துட்டு அவர் இந்த வாட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பவுன்சர்ல வைட் வாங்கினாரு. ஸோ அது பார்க்க இந்த வாட்டி. அண்ட் அதுலயும் வந்துட்டு ஜீதேஸ்வரன் எப்படி கீப்பிங் பண்றாருன்னு தெரியல, அதையும் பிடிச்சிட்டாரு அவர் வைட கூட. ஸோ இந்த மாதிரி ஒரு போலிங் அட்டாக் வந்துட்டு இஸ் பின் ரியலி ஸ்பெஷல். போன வருஷம் ஒரு போலிங் அட்டாக்னா அதை விட வந்து இந்த வாட்டி சுயேஷ் சர்மாவும் வந்துட்டு அவர் இஸ் ரீடிஃபைனிங் இன்செல்ஃப். அந்த ஒரு லிட்டரலா அவரோட கூகுளி போட போறாருன்னு தெரியும், ஆனா அதையே வந்துட்டு இவங்களால அடிக்க முடியல. அவரோட ஸ்பேஸ் வேரியேஷனும் அந்த பேஸ் வேரியேஷனும் இது பண்ண முடியல. ஒன் திங் இஃப் யூ சி, அவங்க தே போல்ட் வித் குட் பேஸ். ஹேசல்வுட்டாகவும் சரி, ஈவன் ரஷிக் சலந்தாரும் அண்ட் புவனேஸ்வர் குமார் எல்லாரும் நல்ல பேஸ் போட்டாரு. புவி வர்சஸ் ஷமி பார்க்கும்போது ஐ திங்க் புவி ஜெயிஸ்டார்னு நினைக்கிறேன் அவரு போல்ட் எடுத்தது. பட் அந்த ஒரு ஷார்ட்டா லென்ஸ் போகும்போது தே ஸ்லோட் இட். அந்த ஒரு டிம் டேவிடோட கேட்ச் வந்துட்டு, அந்த லெஃப்ட் ஹேண்டர் கேட்ச் வந்துட்டு அது வந்து ஷார்ட்டா போட்டு தி ஆல்சோ ஸ்லோடு, பால் ஸ்லோவா இருந்தது. ஸோ அதுவே வந்துட்டு தே வேரிட் இட். அந்த லென்த் அண்ட் ஈவன் த பேஸ் எல்லாமே நல்லா வேரி பண்ணி போட்டாங்க. கிரவுண்ட் ஃபீல்டிங் வாஸ் பிரில்லியன்ட். வி நோ தட் அட் த ஸ்டார்ட் ஆஃப் திஸ் கேம் எல்எஸ்ஜி வந்துட்டு they had to go, especially அவங்க ஆர்சிபிக்கு ஹோம் கேமா இருக்கும்போது they had to play beyond their capability. அப்பதான் இந்த ஜெயிக்க முடியும் at the start of the game itself. Unfortunately அவங்கனால டாஸும் ஜெயிக்க முடியல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது they had to get on the first 6 overs வந்துட்டு both the foreign batters வந்து they had to get go. பட் ஒரு 1 or 2 hours தெரிஞ்சிருது தட் திஸ் பிச் இஸ் நாட் அந்த ஒரு யூஷுவல் பிச் மாதிரி இல்ல, கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. பட் நாட் so much. 170 175 would have been a very good score on this pitch, but you had to take also early wickets.
அது சால்ட் அவங்க எடுத்தாங்க. பட் ஈவன் கொஞ்சம் படிதரும் சாரி இவரு படிக்கலும் வந்துட்டு கொஞ்சம் ஆடினாரு. பட் அந்த ஒரு பிரஷர் ரிலீஸ் பண்ணார்ல பட்டிதர், அந்த ஒரு 2-3 சிக்ஸ் அடிச்சாரு ஒரே ஓவர்ல. சோ அது அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான். சோ அதுதான் வந்துட்டு அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஆஸ் அ கேப்டன் வந்துட்டு அந்த ஒரு அந்த ஒரு கன்சிக்யூட்டிவ் பவுண்டரிஸ் அடிச்சோன்னா அந்த ஓவர்லயே அங்கேயே பிரஷர் ரிலீஸ் ஆச்சு. லோ ஸ்கோர் வேற. சோ அதுலயே தெரிஞ்சிருத்து ஈவன் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாலும் வந்துட்டு வி கேன் இது. இப்போ இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் ஆர்டர் வச்சுட்டு கிருணால் பாண்டியாக்கு இன்னும் வந்து ப்ராப்பரா பேட்டிங்கே கிடைக்கல. ஆனா இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கான மாதிரி ஒரு there will come a time where it shouldn't come, but they might come a time that ஒரு 5-6 விக்கெட்ஸ் கிளஸ்டரா போனதுக்கு அப்புறம் அந்த டைம்ல வந்துட்டு இவங்க எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா ஆடுறாங்க அது. பிகாஸ் இன்னைக்கே விக்கெட் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு இட் வாஸ் லிட்டில் பிட் ஒரு டச்சியா தான் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 175 டார்கெட், இப்போ நான் சொன்ன மாதிரி 175 டார்கெட் would have been a great டார்கெட் ஒரு எல்எஸ்ஜிக்கு. பட் இவங்க வந்து கொஞ்சம் ஒரு எல்எஸ்ஜியோட டாப் ஆர்டர் அது வந்து ஐ திங்க் நம்ம ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். அவங்க வந்துட்டு ஓவரால் அவங்களோட ரன் ரேட்டும் அண்ட் பவர் பிளேல இருக்கிற ஸ்கோர் they have been the worst performing batting side in this tournament. ஸோ அது கிளியரா வந்துட்டு இந்த கேம்லயே தெரிஞ்சிருது. ஸோ இதெல்லாம் தான் நிறைய ஃபேக்டர்ஸ். பட் ஆர்சிபி ஆர் த டீம் டு பீட் இன் திஸ் ஐபிஎல். அவங்க டெஃபினட்டா பிளே ஆஃப்ஸ் அண்ட் ஈவன் ஃபர்தர் தென் தட் போறதுக்கு நிறைய இட்ஸ் டே பை டே ஆஸ் எவ்ரி கேம் போறத பார்க்கும்போது த கான்ஃபிடன்ஸ் இஸ் கோயிங் அப் அண்ட் அப். ஸோ பார்க்கலாம். இதுக்கு மேல நம்ம அந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பத்தியும் பேசியாச்சு. ஸோ நீ சொல்லு உன்னோட தாட்ஸ் வேர் இந்த கேம் பத்தி நீ உன்னோட தாட்ஸ் சொல்லு. அதான் இப்போ நம்ம இந்த மேட்ச் ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, விராட் கோலி வந்து 49 அடிச்சிருந்தாரு. ஹி இஸ் த ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் நவ். லாஸ்ட் இன்னிங்ஸோட இந்த இன்னிங்ஸ் பெட்டராகவே ஆடிந்தாரு. ஆனால் அவர் மிட் இன்னிங்ஸ்லேயே அவர் பேசியிருந்தாரு ஹி இஸ் நாட் இட் ஃபுல்லி 100% ரீகெயின் ஆகலன்னு சொல்லியிருந்தாரு. பட் ஸ்டில் ஐம் ஸ்டார்டட் டு ஃபீலிங் பெட்டர்னு சொல்லியிருக்காரு. அண்ட் குட் டு சி தட் ஹி இஸ் என்ன சொல்றது, பழைய பன்னீர்செல்வமா வந்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் வெரி குட் சைன் டு சி. அண்ட் நான் ஒரு சில ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் நான் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க பேட்டிங் எங்கேயுமே தேவர் நாட் ஹேவிங் த மொமெண்டம், அதெல்லாம் கரெக்டாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பட் இந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்டிஷன்ஸ்ல வாட் குட் ஹவ் தே டன் டிஃப்ரெண்ட்? லைக் என்ன சொல்றது, அவங்க வந்து ரொம்ப அவங்க கிட்ட அக்ரெஷன்னால அவுட் ஆனாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இவங்க பவுலிங் வந்து கரெக்டா அசஸ் பண்ணலையோ அப்படிங்கறத நான் ஃபீல் பண்ணேன். வாட் தே குட் ஹவ் டன் டிஃப்ரெண்ட்? ஏன்னா அழகா பேஸ் வேரி பண்ணாங்க, ஆர்சிபியும் நல்லா அழகா பேஸ் வேரி பண்ணாங்க, டைட் லென்ஸ் போட்டாங்க. என்ன டிஃபரெண்டா பண்ணியிருந்தா மேபி இன்னும் அதிக ரன்ஸ் அடிச்சிருக்கலாம். இல்ல அந்த ஒரு ரஷிக் சலாம் கிட்ட வந்து ஒரு ஃபுல் டாஸ் பால் அவுட் ஆனார்ல, அதெல்லாம் வந்துட்டு தட் ஆல் தோஸ் கைண்ட் ஆஃப் ஷாட்ஸ் குட் ஹவ் பீன் அவாய்டட். பூரனோட அந்த ஒரு பிளைண்ட் ஸ்லாக் ஆஃப் ஹேசல்வுட். அதுக்கப்புறம் ஈவன் மிச்சல் மார்ஷ் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. ஒரு 40 ரன்ஸ் வந்துட்டு he didn't get it in a very ஒரு அல்ட்ரா அக்ரெசிவ் வே பிகாஸ் பிச்சும் அந்த மாதிரி இருந்தது. he couldn't get go அப்படியே இது பண்ண முடியல. பட் ஈவன் மிச்சல் மார்ஷ் போல்ட் ஆனது வந்து ஆல் தட் அந்த மாதிரி ஷாட்ஸ் தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கணும். ஆயுஷ் பதோனியா வந்துட்டு கிளியரா அவங்க இதை பிளாய் வச்சு தூக்கிட்டாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் தட் கொஞ்சம் வந்துட்டு ஒன்ஸ் தே காட் டு நோ தட் பிச் அந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே வந்துட்டு தே ஷுட் ஹவ் ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆடி இருக்கலாம். எஸ்பெஷலி பீங் கேப்டன் வந்து நிக்லஸ் பூரன். அண்ட் இன்னொன்னு அவங்க பண்ட் வந்துட்டு அதுவே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பிரேக் மாதிரி ஆயிடுது. ஒன்ஸ் பண்ட் வந்துட்டு உள்ள போய் திருப்பி வெள்ளம் வந்ததுக்கு அப்புறமா அதுவே வந்துட்டு ஒரு மென்டல் பிளாக் வந்துடும். தட் ஈவன் ஃபார் பண்ட் அண்ட் ஃபார் த டீம். ஸோ அவங்களோட அப்ரோச் எப்படி வந்துட்டு பிகாஸ் எவ்ரி திங் ஹாஸ் டு பி ரீகால்குலேட்டட் அண்ட் அவங்க வந்து தே ஹாவ் டு எக்ஸிக்யூட். ஸோ அதுல தான் வந்துட்டு லாட் ஆஃப் ஒரு the failure in execution நிறைய இருந்தது. பட் you should really appreciate that RCB hit the lens correctly. RCB bowlers hit the lens correctly. எஸ்பெஷலி ஹேசல்வுட் போன மேட்ச் அதுக்கு முந்தின மேட்ச் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து he was not effective. பட் ஆனா டுடே அவர் ஃபர்ஸ்ட் 3 overs அதுக்காக தான் ரஜத் படிதர் பவர் பிளேக்கு அப்புறமே ஒரு ஓவர் போட்டாரு அண்ட் he got the reward for it. ஸோ அதுதான் ஐ ஃபெல்ட் ஆர்சிபி ஓவரால் அவங்களோட போலிங்னால இந்த கேம் அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் வர ஹேசல்வுட்டுக்கு. ஸோ அதனாலதான் அவங்க வந்து தேவர் ஆல் ஓவர் எல்எஸ்ஜி. அண்ட் ஐ திங்க் ரஜத் படிட்டரோட கேப்டன்சியை தாண்டி அவரோட பேட்டிங்க்கும் நம்ம கிரெடிட் கொடுத்தவனும் மிடில் ஓவர்ஸ்ல வந்து சூப்பரா டேக் ஆன் பண்றாரு. அந்த நீ சொன்ன மாதிரி அந்த 6 அடிச்சார் இல்லையா, அந்த 6 எல்லாம் வந்து நல்ல ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிச்சு. பெரிய ப்ரெஷர் இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த ரன்ன பால் அடிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருந்து நல்ல பெட்டர் பால்ஸ் ரிமைனிங் இருக்கிறப்ப கொண்டு போய் முடிக்கிறதுக்கான ஈஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அண்ட் ஜிதேஷ் சர்மாவும் இன்னைக்கு அவருக்கு சான்ஸ் கிடைச்சது, இன்னைக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சது, கொஞ்சம் டைம் கிடைச்சது, அவரும் நல்லா ஆடிந்தாரு.
it was very good to see overall Rajat Patidar as a captain. He is doing very well. As a player also, he is too good. And hope the team continues the same form. அதான் இப்போ நம்ம குவிக்லி நீ ஃபர்தர் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம அடுத்து நம்ம ப்ரெடிக்ஷன் அப்டேட்ஸ் முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு ஒரே ஒரு அந்த பண்ட் மட்டும் போன ஐபிஎல்லையும் பார்த்தோம். அவர் ஆடின ஒரே செஞ்சுரி, நல்லா ஆடின கேம் வந்துட்டு அந்த கடைசி கேம் அகேன்ஸ்ட் ஆர்சிபி. அண்ட் ஐ திங்க் அது இதுல நடந்ததுன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ஹோம் கேம் நினைக்கிறேன் லக்னோக்கு. பட் அதுக்கப்புறம் அவர் இங்கிலாந்துல நல்லா ஆடினாரு. திருப்பி இந்த ஐபிஎல்ல ஐ டோன்ட் நோ, சம்வேர் அவருக்கு வந்து அந்த ஐபிஎல்ல ஆஸ் அ பேட்ஸ்மேன் இட்ஸ் நாட் கிளிக்கிங் ஃபார் ஹிம். அது வந்து அவர் டாப் ஆர்டர்னால வருதா இல்ல மிடில்? சி, பண்ட் இஸ் நாட் அ ஃபினிஷர். He needs the fielding. He needs the fielders inside the circle. Okay, அதை நம்ம பார்த்திருக்கோம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே. அண்ட் 2024 வேர்ல்ட் கப்லயே வந்துட்டு அவர் அப்படிதான் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அவர் எய்தர் ஓப்பனிங் இல்ல ஒன் டவுன், பட் ஓப்பனிங் ஆட முடியாது பிகாஸ் தே ஆப்வியஸ்லி ஹேவ் இன்வெஸ்டட் ஹெவிலி ஆன் தோஸ் 2 ஃபாரின் பிளேயர்ஸ். ஸோ ஐ டோன்ட் நோ, அவர் பண்ட் வந்துட்டு he needs to டெக்னிக்கலா வந்துட்டு பேட்டிங்ல வந்துட்டு he needs to really keep himself up. அவரோட அந்த ஷாட் மேக்கிங் அண்ட் ரேஞ்ச் ஹிட்டிங் எல்லாம் வந்துட்டு he needs to really work on it. ஏன்னா அதுனா that is where I think அவங்க as a captain ஒரு லீடர் walking the talk, they need someone like that. பிகாஸ் அவங்க மிடில் ஆர்டர் நீ பார்த்தேன்னா இப்போ ஆயுஷ் பத்தோனி யங்ஸ்டர். எனக்கு பூரன் பத்தி நான் ஒன்று பாயிண்ட் சொல்லணும், அதை நான் அப்புறம் சொல்றேன். பட் ஈவன் அப்துல் சமத், முகுல் சௌத்ரி இவங்கெல்லாம் வந்துட்டு they are very youngsters. IPL level கொஞ்சம் on, they are showing talent, but they are not ஒரு highly proven and highly achieved கிடையாது. So நிக்கலஸ் பூரன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஆடாத பிளேயர், அதாவது லைக் ஹென்ரிக் கிளாசன் இல்ல போல்ட், இவங்கெல்லாம் வந்துட்டு ரீசெண்டா வந்துட்டு their performance has been going down. ஈவன் கிளாசன் வந்துட்டு அவர் முன்னாடி இருந்த கிளாசன் கிடையாது, சவுத் ஆப்பிரிக்கா ஆடிட்டு இருக்கும்போது இருக்கிற கிளாசன் கிடையாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் நானும் இந்த பூரனையும் பாக்குறேன். ஐ டோன்ட் நோ, அவரு போன சீசன் ஆக்சுவலி நல்லா ஆடினாரு அவரு எல்எஸ்ஜிக்கு. பட் ஆனா ஐ ஃபீல் தட் இந்த மாதிரி ஒரு கன்சிக்யூட்டிவா இன்டர்நேஷனல் லெவல்ல ஆடாத பிளேயர், பட் தே ஆர் பிளேயிங் அதர் லீக்ஸ், தட்ஸ் ரைட். பட் அவங்கனால வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹை ஐபிஎல் அளவுக்கு ஒரு காம்படென்ட் லீக்ல எந்த மாதிரி அவங்கனால வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் தான் என்னோட தாட்ஸ். எல்எஸ்ஜி வந்துட்டு தே ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ், பட் அவங்களோட பாசிட்டிவ் என்னன்னா அவங்களோட போலிங், ஷமி அண்ட் அவங்களோட ஃபாஸ்ட் போலிங், ஈவன் யாதவ் அண்ட் அவேஷ் கான் இவங்கெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் திக்வேஷ் ராத்தியும் வந்துட்டு பிட்ஸ் அண்ட் பீஸும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்க போலர்ஸ் வச்சுதான் அவங்க வந்து தே ஹேவ் டு ஃபைட் இன் த ரிமைனிங் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். Let's see how it pans out இந்த டோர்னமெண்ட் எல்எஸ்சி எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். ஐ திங்க் டாப் 4 இஸ் ஹைலி அன்லைக்லிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது. அது ஏதாவது டர்ன் அரவுண்ட்க்குலாம் சான்ஸ் இருக்கான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதான் நம்ம குவிக்லி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸை முடிச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் மும்பை வர்சஸ் பஞ்சாப் மேட்சுக்கு போயிடலாம். ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மைசெல்ஃப் அண்ட் கோகுல் நாங்கள் 2 பேரும் வந்து ஆர்சிபி சொல்லியிருந்தோம், பாலா வந்து எல்எஸ்ஜி சொல்லியிருந்தான். ஸோ இப்போ ஃபைனல் ஸ்கோர் என்னங்கிற அப்டேட்டை நாங்கள் ஸ்க்ரீனில் போடுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது அடுத்து வந்து இம்பார்ட்டன்டான எம்ஐ வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் நடக்குது, வாங்கடையில நடக்குது. இப்போ ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து 34 மேட்சஸ்ல 17 ஈச் வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து 8 மேட்ச் 2 பேர் ஆடி இருக்காங்க. அதுல வந்து பஞ்சாப் ஹேஸ் அப்பர் ஹேண்ட், 5 மேட்ச் பஞ்சாப் வின் பண்ணிருக்காங்க, 3 மேட்ச் வந்து மும்பை வின் பண்ணிருக்காங்க. அது லாஸ்ட் சீசன் யாரும் மறக்க முடியாது. குவாலிஃபயர் 2ல மும்பை அடிச்சுதான் ஃபைனல்ஸ் போனாங்க பஞ்சாப். ஸோ தே ஆர் ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். அது வந்து பஞ்சாப் டீம் ரிக்கி பாண்டிங் கோச்சிங் ஸ்டாஃபா வந்ததுக்கு அப்புறம், ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறம், அங்க ஸ்ரேயஸ் ஐயர் ஒருத்தர் தான் வந்து இந்தியன் பிளேயர், கேப்டு பிளேயர், மித் எல்லாமே அன்கேப்டு பிளேயர்ஸ். பட் அதை வச்சுக்கிட்டு என்ன விதமான ஒரு இன்ஸ்பைரிங் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் சீசன்ல இருந்து இந்த சீசனும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச். பிபிகேஎஸ் ஆர் கமிங் ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். அது எஸ்ஆர்ஹெச்சோட 220 ரன்ஸ் சேஸ் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் மாஸ்டர் கிளாஸ் சேஸ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ்ல உள்ள வராங்க. வேறஸ் மும்பை வந்து இந்த அதர்வே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே வின் பண்ணல. நத்திங் இஸ் கோயிங் ரைட் ஃபார் தெம். ஸோ பட் பாலா சொல்ற மாதிரி ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் டர்ன் அரவுண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த வாட்டி ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியே வந்து கொஞ்சம் நாட் ஸோ குட். ஆஸ் அ பிளேயர் பவுலராகவும் சரி பேட்டராகவும் சரி சூப்பராக பண்றாரு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த ஷூட் கேப்டன்சி அவர்கிட்ட இல்லை, அதனாலதான் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறதா இங்க பிரச்சனையா தெரியுது. அதான் அதுல இந்த பிரச்சனையை தாண்டி அடிஷ்னலா இன்னொரு பிரச்சனை இப்ப என்ன ஆட் ஆன் ஆகுதுன்னா, ரோஹித் சர்மா ஆடுவாரா மாட்டாராங்கிறது ஷியோரிட்டி இல்லை. அவரோட ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி ஆர் அன்ஷியர், வி ஆர் கோயிங் டு செக் அவர் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்காருங்கிற சுச்சுவேஷனை பார்த்துக்கிட்டு அவர் வந்து ஆடுவாரா மாட்டாரா நாங்கள் டிசைட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதான் இப்போ கோகுலியா எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்படி இருக்கும் போது இந்த சுச்சுவேஷன்ல எப்படி வந்து அவங்க பிளேயிங் லெவனை டிசைன் பண்ண முடியுங்கிறத என் கேள்வியா இருக்கு. ஏன்னா நான் என்னோட 11 ஒன்று ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணேன், அதை நான் சொல்லிடுறேன்.
நான் எழுதியே வச்சிருக்கேன் 2-3 ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா இல்லாதது அதை அகாமடேட் பண்றதுக்கு மொத்த 11லயே ஒரு 4-2-3 சேஞ்சஸ் டோட்டலா கொத்தா பண்ற மாதிரி இருக்கு. எப்படின்னா இப்போ ரியால் ரிக்கல்டன் ஓகே, ரோஹித் சர்மாக்கு பதிலா வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு போறாங்களா, இல்ல வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா தனேஷ் மாலேவர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஓப்பனர், ரொம்ப அவர் நாட் அ பியூர் ஓப்பனர், பட் ஒரு டாப் ஆர்டர் பிளேயர். விதர்பா கான்னவர் ரஞ்சி டிராஃபில எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 1100 ரன்ஸ் மேல ஏதோ ஓவரால் அடிச்சிருக்காரு. அண்ட் அப்பப்போ கொஞ்சம் பவுலிங்கும் போடக்கூடியவர். அவர் 15 விக்கெட்ஸ் என்னவோ எடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு பிளேயரை வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து திலக் வர்மா, ஸ்கை, நமந்தீர், ஹர்திக் பாண்டியா, சாண்ட்னர், தாக்கூர், ஐ வில் நாட் ஹேவ் யாரு ட்ரெண்ட் போல் போக மாட்டேன், அதுக்கு பதிலாக கார்பின் பாஷ் போறேன் நான். மார்க்கண்டே, பும்ரா இப்படி போறாங்களா, இல்ல வந்து ரியான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸை வச்சுக்கிட்டு திலக் வர்மா, ஸ்கை, நமந்தீர், ஹர்திக் பாண்டியா, சாண்ட்னர், தாக்கூர், அஸ்வினி குமார், மார்க்கண்டே, பும்ரா வச்சுக்கிட்டு ராபின் மின்ஸ் இல்ல தீபக் சஹார் மாதிரியா பிளேயர்ஸை இம்பாக்ட் பிளேயர்ஸா கொண்டு வருவாங்களா, என்ன காம்பினேஷன்ல இவங்க பிளேயிங் 11 போறாங்க இஃப் ரோஹித் இஸ் நாட் பிளேயிங்? அது பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. இல்ல டெஃபினட்டா பிகாஸ் நமந்தீர்ட்ட ஐ திங்க் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிரஸ்ல இருந்து தட் ஓகே நீங்க வந்து டாப் ஆர்டர் ஆட போறீங்களா, பிகாஸ் ஓப்பனிங் யாருமே இல்ல, ஒரு ஃபாரின் பிளேயர் தான். இப்போ இவரை விட்டா குவிண்டன் டிகாக், நீ வந்து தானிஷ் மலேவர் சொன்ன, இவரை விட்டா ஆஸ் சச் அந்த ஸ்லாட்ல அப்படியே ஃபிட் ஆறது வந்து குவிண்டன் டிகாக், இன்னொரு ஃபாரின் பவுலரை தூக்கணும். ஆனா நமந்தீர் சொன்னாரு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு இந்த ஐபிஎல்லே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 6 overs, அது வெதர் ஈவன் when you're setting a score or when you're chasing, that is creating the most impactன்றதுனால ஐ திங்க் எனக்கு இன்னொரு 2 ஆப்ஷன் இருக்கு. பட் மை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் would be to slot in that opener, an aggressive opener, all South African, இப்போ ரயன் ரிக்கில்டன் அண்ட் குவிண்டன் டிகாக் ஓப்பனர் வச்சுட்டு I'll have to bowling wise வந்துட்டு either Bolt, I think it will be more likely Bolt. It cannot be Santner. இப்போ போன கேம் வந்து ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. So more likely Bolt தான், ஏன்னா he's also not in form. So Bolt has to make way for Quinton de Kock and ஒரு இந்தியன் பவுலர் கொண்டு வரணும். இப்போ நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாதிரி ஈவன் பாலாவும் வந்து அஸ்வினி குமார் பத்தி நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தான். அஸ்வினி குமார் ஆல்சோ கேன் கம் இன் இன்ஸ்டெட் ஆஃப் மயங்க் மார்க்கண்டே. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்லாட்டா இருக்கும் வித் த ரிமைனிங் பிளேயர்ஸ் கீப்பிங் தேர் பொசிஷன். ஈவன் ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தா கூட ஒரு 3 ஃபாரினர்ஸ் வச்சு ஆரம்பிச்சு ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் உள்ள வரலாம். ஸோ ரயன் ரிக்கில்டன், குவிண்டன் டிகாக் அண்ட் சாண்ட்னர் உள்ள இருந்துட்டு மிடில் ஆர்டர் ஃபுல்லா இந்தியன்ஸ், பவுலர்ஸ் வந்துட்டு அஸ்வினி குமார் லெக் ஸ்பின், எதர் தீபக் சஹார் வில் கம் இன் ஃபார் இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ஒரு bowling ஆப்ஷனா, இந்தியன் ஃபாஸ்ட் bowling ஆப்ஷனா. ஐ டோன்ட் திங்க் இவங்க வந்து இன்னொரு லெக் ஸ்பின்னர் தட் டூ மச் ஆயிடும், ஏன்னா சாண்ட்னர் ஆல்ரெடி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இல்லைன்னா you can have Namandir to open the batting. அது வந்து it will be ஒரு லாங் ஷாட்டா தான் இருக்கும். இது அவங்க வந்து நிறைய ரொம்ப சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். if you want to bring in Will Jacks எல்லாம் கூட வந்துட்டு இப்போ நமந்தீர் ஓபன் பண்ணா வந்துட்டு you can play ரயன் ரிக்கில்டன் instead of Santner, Jacks வரலாம் டு ஹேவ் ஒரு பேட்டிங்க்கு. பட் ஆனா அப்பவே வந்துட்டு பட் அந்த டைம்ல போல்ட் கூட ஆடலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் whatever said and done, Hardik Pandya is captaincy and the middle orderல Sky, Tilak, both of them have to complement each other. And the batting அதுதான் நிறைய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். regardless of who you bring in the top order, bowling வந்துட்டு யார் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் இல்ல, மிடில் ஆர்டர்ல வந்துட்டு ஐ ஃபீல் தட் அவங்களோட இந்தியன் பேட்ஸ்மேன் ஹார்திக் நல்லா ஆடுறாரு, ஸ்கை, திலக், நமந்தீர் இவங்க தான் வந்துட்டு they need to perform. So these players have to perform. தாக்கூரும் வந்துட்டு in his own way he is creating that impact. And Bumrah, you never know when he'll come. அது தெரியாது, it can happen any game. So அவர் வந்துட்டார்னா then his performance consistent இருக்கும். I think Jacks கூட வந்துட்டு they said that Wednesday தான் வராருன்னு நினைக்கிறேன், that is today. So I don't know இவங்க வந்துட்டு they'll be match ready ஆன்னு எப்படின்னு தெரியல. They have quite a few options. இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். But I feel that they will have to just slot in that one player instead of making too many changes and affecting other roles. They just have that one change and like for like and then forego a foreign bowler. That is what I think they can do. But நாளைக்கு வந்தாதான் தெரியும் அவங்க என்ன பண்ண போறாங்க. ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், பேப்பர்ல வந்து பார்க்கும்போது இது ஒரு கடப்பார லைனப், இது வந்து பிளே ஆஃப் போலனாதான் அதிசயம்னு சொல்லியிருந்தோம். பட் அவங்க பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அப்படி இல்லை, அது வந்து ஒரு நேர ஆப்போசிட்டா இருக்கு. கடப்பாரியா இருக்க வேண்டிய டீம் வந்து ஒரு அட்டகத்தியா இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல. இதை அவங்க டேர்ன் அரவுண்ட் பண்ண டீம் தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த சீசன்ல ஸ்ட்ராங் பஞ்சாப் அகேன்ஸ்டா அந்த டேர்ன் அரவுண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கேன் தே ஸ்டாப் பஞ்சாப்?
அது இட்ஸ் வெரி ஹார்ட் டு சே, பட் தே ஹாவ் ஆல் த கேப்பபிலிட்டி டு ஸ்டாப் திஸ் பஞ்சாப். ஏன்னா அவங்க பஞ்சாப் இப்போ வரைக்கும் ஒரு மேட்ச் கூட தோக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க ரெயின்ட் ஆஃப் தான் அவங்க ஒரே கேமு. இந்த ஒரு வாங்கடையில வந்துட்டு இவங்க வந்து போன வாட்டி பார்த்தோம். அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்துட்டு தே கேவ் ஒரு 10-15 ரன்ஸ் ஜாஸ்தி, அண்ட் தென் அவங்க பேட்டிங் வந்துட்டு ஆர்சிபி கூட பண்ண முடியல. ஸோ அதனாலேயே அவங்க இது பண்ணாங்க. பட் பஞ்சாப் ஆர் வெரி வெல் கேப்பபிள் ஆஃப் inflicting the damage in terms of batting, because அவங்களோட ஓபனர்ஸ் கூப்பர் கான்லி அண்ட் as a captain I feel that ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு ரஜத் பட்டிதருக்கு அந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் பால்ஸ் கிடைக்கல. பட் ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு as a captain and as a batsman he has been இந்த ஐபிஎல்ல இஸ் பின் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அண்ட் ஈவன் bowling வைஸ் வந்து வைசாக் விஜயகுமார், ஆஷ்தீப், அவங்க யுஸ்வேந்தர் சஹல் சூப்பரா அவர் வந்து இம்பாக்ட் சபா ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஜேவியர் பாட்லெட். ஸோ ஐ ஃபீல் தட் it is going to be எனக்கு தெரிஞ்சு 50-50 தான். I don't want to be on the edge, but it's really hard to choose. I'll go with Punjab 51-49 Mumbai. So I'll go with Punjab. நான் என் ப்ரெடிக்ஷனும் அப்படியே சேர்த்து சொல்லிடுறேன். The Punjab is very well capable of beating Mumbai in Wankhede. ஓகே. ஏன்னா லைக் சி நான் என்னன்னா ஐ எம் நாட் ரைட்டிங் ஆஃப் மும்பை வந்து எப்போ வேணா டர்ன் அரவுண்ட் பண்ணுவாங்க. அது நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஹிஸ்டரியில எல்லா இயரும் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் ஃபார் பஞ்சாப் பிகாஸ் அவங்களோட இந்த டோர்னமெண்ட் இதுல பார்த்தோன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ஆஸ் அ கேப்டன் எக்ஸ்ட்ராடினரி கேப்டன்சி. போன மேட்சே பார்த்தோன்னா எஸ்ஆர்ஹெச் கூட பிரிங்கிங் இன் சஷாங்க் சிங் அந்த பவுலிங் கொண்டு வந்தா அந்த பிரேக் த்ரூ கொண்டு வரதுலாம் அது வந்து தட் இஸ் ஹிஸ் ஓன் வே ஆஃப் திங்கிங் தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரிலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. அந்த ஒரு டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ்க்காகவே வந்து ஐ திங்க் ஹி அண்ட் ஹர்திக் பாண்டியா ஆஸ் அ கேப்டன் ஹி இஸ் நாட் டன் சோ மச். அது அந்த அப்படி இருக்கும் போது இவர் டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ் இருக்கிறதுனால அந்த டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ்னாலேயே வந்து ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் ஹேவிங் அப்பர் ஹேண்ட். அதனால ஐ கோ ஃபார் பஞ்சாப். அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். நான் சொல்றேன் மேபி இப்போ பாலகிருஷ்ணன் அவனோட கண்டிப்பா மும்பை தான் சொல்லுவான். என்னங்கிறத கேட்போம். அப்படியே லெட் ஹிம் டெல் ஹிஸ் இம்பாக்ட் பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இம்பாக்ட் பிளேயர்ஸையும் சொல்லிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து மும்பை வந்து பஞ்சாபை போட்டு தாக்குறோம், வான்கடையில ஜெயிக்கிறோம், மும்பை திருப்பி வந்து ஃபார்முக்கு வரோம் நாங்க மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரையும். என்னோட வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்ல வந்து திலக் வர்மா அண்ட் இவர் பவுலிங்ல ஜஸ்பிரீத் பும்ரா. பஞ்சாபுக்கு இவர் ஹர்ஷ்தீப் சிங், ஸ்ரேயஸ் ஐயர். நீங்க ஜெயிக்கிறீங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெயிக்கிறோம், திருப்பி வரும். நீ இப்படிதான் டிசி சொன்ன நோட்டிக்கிட்டு போச்சு தம்பி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாளைக்காச்சும் நாங்க ஸ்லோ ஸ்டார்டர்ஸ்ரா, ஜெனரேஷனல் ஸ்லோ ஸ்டார்டர்ஸ். அதனால வந்து எங்களுக்கு எப்படின்னு தெரியும், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எங்கிட்ட கத்துக்கிறேன். ஓகே, கிரேட். அதான் இப்போ கோகுல் உன்னோட இம்பாக்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் பஞ்சாப் அண்ட் மும்பை யாருங்கிறத நீ சொல்லிடு. நான் பஞ்சாபுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றேன். ஏன்னா கிரவுண்ட் வேற கொஞ்சம் சின்னது, ஹை ஸ்கோரிங்கா இருக்கும். நான் கூப்பர் கான்லி சொல்றேன் பஞ்சாப்க்கு. அண்ட் மும்பைக்கு வந்துட்டு ஐம் கோயிங் வித் ஸ்கை. நான் இந்த வாட்டி ஸ்கை போறேன். வில் சி, பிகாஸ் அவரும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டார்ட்ஸ் இஸ் நாட் த ஓல்டு ஸ்கை, பட் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் எப்படி நடக்கிறது. நீ உன்னோட பிளேயர்ஸ் சொல்லு. பஞ்சாபுக்கு வந்து ஐ ஃபீல் பிரியன்ஷ் ஆர்யா நல்லா பண்ணிட்டு இருக்காரு இந்த மேட்ச். அதுவும் வாங்கடே பேட்டிங் ட்ராக்கு, ஸோ சூப்பரா பண்ணுவார்னு எதிர்பார்க்கிறேன். அந்த சின்ன பையன் சூப்பரா பண்ணுவாரு, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் மும்பை சைட்ல வந்து ஐ திங்க் ஐ வில் கோ ரியான் ரிக்கல்டன் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். அண்ட் பும்ரா ஐ திங்க் ஹி வில் கெட் பேக் டு ஹிஸ் த ஓஜி ஃபார்ம் வருவார் இந்த மேட்ச்ல நான் எதிர்பார்க்கிறேன். அவர் ஓஜி ஃபார்ம் வந்தாருன்னா நம்ம 2 பேர் ப்ரெடிக்ஷனும் காலிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது வருதா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே இப்போ நம்ம வியூவர்ஸ் நீங்க சொல்லுங்க, பும்ரா அவரோட ஓஜி ஃபார்முக்கு இந்த மேட்ச் நாளைக்கு மேட்ச்ல திரும்பி வருவாரா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு மேட்ச்ல ஆர்சிபியோட கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அது எப்படி இருந்தது, இன் வாட் பிளேசஸ் டிட் எல்எஸ்ஜி கோ ராங், அவங்க இதுக்கப்புறம் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணணும் அவங்க வின் பண்றதுக்கு, அதெல்லாமும் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பியாண்ட் மவுண்டரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.